அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாத அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவங்க கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. தர்ப்பணம் கொடுக்க முடியல, எனக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் எள்ளும் தண்ணியும், முக்கியமாக ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. அதை கால்படாத இடத்துல அந்த எள்ளும் தண்ணியும் அதை கரைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உள்ள பலன் இந்த எள்ளும் தண்ணியை இறைக்கிறதுக்கு கிடைக்கும். அதாவது என்னால் தர்ப்பணம் பண்ண முடியல, காசு பணம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த எள்ளும் தண்ணியை இறைக்கிறது நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களோட ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோட இறைவனோட அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். முக்கியமாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் வர்றதால மகாலட்சுமி தேவியாரோட அருளும் கிடைக்குங்க. மகாலட்சுமி தேவி அன்னைக்கு நம்ம வணங்குறதுனால சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அன்னைக்கு இரவு நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு போய் படுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படும், பொன் பொருள் சேரும். மூதாதையர்கள் அவங்களோட ஆசை உங்களுக்கு எப்போவும் இருக்கும். அதாவது சாபங்கள் எதுவும் இருந்தால் கூட தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க. ஒன்று, இந்த காக்கைக்கு நம்ம சாதம் வைப்போம், அந்த ரூபத்தில் கூட நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு படையல் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சவங்க நீங்கள் படையல் பண்ணி அமாவாசை தினத்தில் காக்காக்கு எப்பொழுதும் போல் சாப்பாடு வைங்க. இரவு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு கீழே, நிலைவாசப்படியில் ஒரு ஓரமாக ஒரு டம்ளர் தண்ணியும், பக்கத்தில் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு கொத்து வேப்பிலையும் வச்சுடுங்க. நீங்கள் எப்போயும் தண்ணி வச்சா கூட போதும். இந்த வெள்ளிக்கிழமையும் சித்திரை வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதால ஒரு 2 கொத்து வேப்பிலையும் பக்கத்துலேயே வச்சுடுங்க. நீங்கள் இதை வைக்கிறதுனால இந்த மூதாதையர்கள் உங்கள் வீட்டில் நிற்பாங்க, அதாவது இந்த அமாவாசை தினத்தில் நிற்பாங்க. அவங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தண்ணியை, ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் அந்த நிலவாசல் படியில் வச்சுருங்க. இந்த வேப்பிலை எதுக்கு வைக்கிறோன்னா, மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியோட வாசம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கும், அவங்க வர்றதுக்கும், நல்ல ஒரு பொன்பொருள் சேர்றதுக்கும், தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும், கண்ணேறிகள் வராமல் இருக்கிறதுக்கும் தான் அந்த வேப்பிலையை நம்ம வைக்க சொல்கிறோம். நீங்கள் காலையில் எடுத்து அந்த தண்ணியை செடிகளில் ஊற்றிடுங்க. அந்த வேப்பிலை கொத்தை எடுத்து நீங்கள் நிலவாசல் படி மேலே கூட சொருக்கி வைக்கலாம், இல்லை மேலே கூரை மேலே கூட நீங்கள் போட்டுடலாம். கால்படாத இடத்துல, மிதிப்படாத இடத்துல கண்டிப்பாக போடுங்க. இந்த முக்கியமான சித்திரை அமாவாசை நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ரு தேவானாம் தர்ப்பணம் கரிஷ்யே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் விஷ்ணு பகவானையும் நம்ம வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை தரும். அதே போல் இந்த அரச மரத்தை விஷ்ணு பகவானை பாவித்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மந்திரத்தை சொல்கிறதுனாலையும் நமக்கு விஷ்ணுவோட அனுக்கிரகமும், மூதாதையரோட அனுக்கிரகமும், இந்த பிரபஞ்சத்தோட அனுக்கிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூலதோ பிரம் ஹரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருக்ஷ ராஜய தே நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு ஒரு 9 முறை கூற முடிஞ்சால் கூறுங்க, இல்லைன்னா 18 முறை, இல்லை 108 முறை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக அந்த நினைத்த காரியம் நடைபெறும். நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வருவீங்க, வாழ்க்கையில் நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும். சீக்கிரமே விரைவிலேயே பணக்கார யோகம் கிடைக்கும். நகை தன தானியம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுவும் முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் வர அந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் அரச மரத்தை சுற்றி இந்த முக்கியமான மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்களோட நிறைவேறாத கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களோட குலதெய்வத்தோட அனுக்கிரகமும் மகாலட்சுமியோட தாயாரோட அனுக்கிரகமும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால மகாலட்சுமி தேவியோட அனுக்கிரகமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை தினத்தில் முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணுங்கள். இல்லை என்னால் 10 பேருக்கு பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு தானம்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு தயிர் சாதமாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு 4 பேருக்கு பொட்டலமாக போட்டு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப முடியாதவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க, அனாதையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்து இந்த தானத்தை கொடுங்க. இல்லை என்னால் ஒரு கொடை வாங்கி கொடுக்க முடியும், செருப்பு இல்லாமல் இந்த வெயிலில் நடக்கிறவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த
தானத்தை செய்யுங்க. அதுவும் இந்த முக்கியமான இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்கிற இந்த தானம் உங்களோட 17 தலைமுறைக்கு காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இது நிதர்சனமான உண்மை. அதனால் அந்த அமாவாசை தினத்தில் முடிஞ்சவங்க உங்களால் என்ன முடியுதோ அந்த தானத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் அப்பப்போ உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.